ஆண்டவர் ரட்சகர் பார்க்கின்ற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி தலைப்பு ஒருவேளை நம்முடைய இதயத்துக்கு ஏற்காததை போல இருக்கலாம். தேவனுடைய கோபாக்கினை இந்த பூமியின் மேல் அனுப்பப்படுகிறது மாத்திரமல்ல, உலகத்தின் மேல் வருகிற கோபாக்கினை ஒன்று. மற்றும் தேவனை அறிந்தேன் என்று சொல்பவர்களும் அந்த கோபாக்கினைக்கு எடுக்கும்படிக்கு சத்துரு செய்கிற சில காரியங்கள், அல்லது கோபாக்கினைக்குரிய காரியங்களை குறித்து நாம் பார்க்க கிருபை செய்வாராக. சத்தியம் எப்பொழுதுமே கசக்கும். ஆனால் கசப்பு இப்படி ஒரு கசப்பு வந்து கசப்பான ஒரு ஔஷதம் சரீரத்துக்கு அவசியம். அநேகர் இனிமையான செய்திகளே விரும்புவார்கள். இனிப்பு சரீரத்துக்கு எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் அது விஷமாக மாறிவிடுகிறது. அதனால் இந்த இனிப்பு என்று சொல்லும்போது அது அளவுக்கு மிஞ்சினால் அது ஆபத்திலே கொண்டு முடிகிறது, வியாதிகளை கொண்டு வருகிறது, அது பல சரீரத்தில் மாற்றங்களை உண்டாக்குகிறது. அளவுக்கு மிஞ்சின உப்பு சில வியாதிகளை கொண்டு வருகிறது, அளவுக்கு மிஞ்சின புளிப்பு வியாதிகளை கொண்டு வருகிறது, அளவுக்கு மிஞ்சின கசப்பும் பலவிதமான பாதிப்புகளை கொண்டு வரும். எல்லாம் சேர்த்து ஒருங்கிணைத்து எப்படி சரீரத்துக்கு பிரயோஜனமோ அப்படியே தேவனாகிய கர்த்தரும் எல்லா தன்மைகளும் உடையவர். ஒரு சாரால் தேவனை அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். ஒரு சாரால் தேவன் ஜனங்களை நரகத்துக்கே அனுப்ப மாட்டார். ஒரு சாரால் தேவன் நியாயாதிபதி, எதுக்கு எடுத்தாலும் நியாய தீர்ப்பு, தண்டனை. ஆனால் இதெல்லாம் இணைந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தொழுது கொண்டு வந்தவராகிய தேவனாகிய கர்த்தர். அவர் நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்முடைய குமாரனையே ஜீவபலியாய் உலகத்துக்கு அனுப்பினார். அன்பின் தேவன் அவருடைய இரக்கத்தினாலே, கிருபையினாலே, தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற இறக்கம் கிருபை. அதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அது விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசிலிருந்து. அது மாத்திரமல்ல, கிருபை, கிருபையின் தேவன். ஆக்கினியிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். நித்திய ஜீவனுக்காக ஏதுவாக, மோட்ச பாக்கியத்தை அடைவதற்கு ஏதுவாக இயேசுவின் இரத்த புண்ணியத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேயரில் நாம் பார்க்கிறோம், அவர் பட்சிக்கிற அக்கினியாயும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகினாலே இந்த வசனங்களை எல்லாம் கொண்டு நாம் தியானிக்கும் போது தேவன் எல்லா விதத்திலும் தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகினால் வேத வசனத்திலிருந்து தேவனை ஒரு பகுதியை மாத்திரம் ஜனங்கள் அறிந்து கொண்டு இதுதான் தேவன் என்று சொல்கிறார்கள், மற்ற பகுதியை விட்டு விடுகிறார்கள். தேவனை முழுமையாய் ஒரு 5 குருடர்கள் எப்படி யானையை பார்த்து, ஒரு தும்பிக்கையை பார்த்து அது உலக்கையை போல் இருக்குது என்றான், ஒரு காலை பிடித்து கொண்டு அது தூணை போல் இருக்குது என்றான், ஒரு காதை பிடித்து கொண்டு அது முரத்தை போல் இருக்குது என்றான், ஒரு வாதை பிடிச்ச துறப்பத்தை போல் இருக்குது என்றான். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியை மாத்திரம் புரிந்து கொண்டார்கள். அதே போல கிறிஸ்தவ மக்களும் தேவனை ஒரு பகுதியை மாத்திரம் புரிந்து கொண்டார்கள். மற்றொரு பகுதியையும் நாம் அறிந்திருந்தால்தான் தேவனுக்கு ஏற்ற உகந்த ஒரு வாழ்க்கை வாழ நம்மாலேயே. அதனால் தெரிந்து கொண்ட வசனம், இந்த நாளின் செய்திக்கு என்று தெரிந்து கொண்ட வேத பகுதியை நாம் வாசிப்போம். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 12ஆவது வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவார்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் என்றே பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அவர் முதலாவது ஆதி மனுஷனை உண்டாக்கின போது, ஜனங்கள் பெருகிற போது பாவம் பெருகிற்று, அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்றே வேதம் சொல்கிறது. மனுஷனை செம்மையானவனாக சிருஷ்டித்தால் அவன் உபாய தந்திரங்களை தெரிந்தவன். இப்படி ஒரு துஷ்ட சந்ததியாக ஜனங்கள் உருவெடுக்கப்படுத்தின வேலையிலே தான் நோவாவும் அவனுடைய குடும்பத்தினருக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்து அந்த 8 பேரை மாத்திரம் வேலையில வைத்து மற்ற முழு உலகத்தையும் தேவன் பெரு வெள்ளத்தினாலே அந்த உலகத்தை அந்த நாளிலே அழித்து போட்டார். பின்பு அதற்காக மனஸ்தாபப்பட்டு இனி ஜலத்தினால் நான் ஜனங்களை பூமியை அழிப்பதில்லை என்று வாக்கு பண்ணி நீடிய பொறுமை உள்ளவராக ஜனங்களை சதிக்கிறவராக இருந்தார். 2 பேருமே புஸ்தகம்
இந்த பூமி உலகம் தேவனுடைய கோபத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அழிப்புக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. 2 பேரின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சில பரியாசக்காரர் அவர் வருகிறார் என்ற வாக்குத்தத்தம் இங்கே சிருஷ்டிப்பின் முதல் எல்லாம் அப்படியே இருக்குது என்று சொல்கிறார். பூர்வத்திலே தேவன் வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் உண்டாக்கினார். 6வது வசனம் ஜலப்பிரளயத்தினாலே அழித்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். வருகிறார் என்றால் தாமதிக்கிறார். ஏனென்றால் தாம் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆயினாலே வானங்கள் வெந்து அழிந்து போதங்கள் வெந்து உருகும். அப்படிப்பட்ட ஒரு கோரமான தேவனுடைய கோபம் என்றால் பூமியை உருகி போகும், வானங்கள் வெந்து அழியும். ஆகினால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தேவனுடைய கோபத்துக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவ கோபம் வெளிப்பட்டது. ஜனங்கள் அவ்வப்போது வலிகளை செலுத்தி கோபத்தை ஆற்றினார்கள். மோசே, ஆரோன் போன்றவர்கள் தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் சபையில பற்றி இருந்தபோது மரித்தவர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடையிலே அவர்கள் விழுந்து கிடந்தார்கள் என்று பார்க்கிறோம். திறப்பிலே நின்றார்கள், அவர்களுக்காக மன்றாடினார்கள் தேவ கோபத்தை திருப்பதற்கு. அடுத்தது தேவ கோபம் மோசையை கர்த்தர் அடைத்தார், வழியில் அவளை கொண்டு கொடுபடி செய்தார். அவளுடைய மனைவியாக சிப்போராள் அவனுடைய மனைவி இன்னதென்று உணர்ந்து உடனே தன் பிள்ளைகளுக்கு விருத்தம் செய்தார். தேவனுடைய கோபத்தை அவன் இஸ்ரவேலை வழிநடத்த வேண்டியவனாக இருந்தபடினாலே தன் சொந்த குமாரனுக்கு விருத்தம் செய்யாமல் இருந்தான். அந்நிய தேசத்தாலே விவாகம் பண்ணியிருந்தார். இதை உணர்ந்த சிப்போராள் உடனடியாக அந்த காரியத்தை அவள் செய்தாள் என்று பார்க்கிறோம். இப்படியாக அநேக தேவனுடைய கோபத்தை திருப்ப தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே செய்தார்கள். இந்த நாளிலும் நாம் அப்படியாக இந்த வசனத்தின் மூலமாக எப்படி எந்த சூழ்நிலையில தேவனுடைய மனதிற்கு தேவனுடைய கோபம் யார் மேல் இருக்கிறது என்பதை யோசித்து நிதானித்து அறிந்து அதை திருப்பத்தக்கிறவர்களாகவும் அதற்கு ஏற்றவனமாக நம்முடைய ஜீவியத்தை அமைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Praise the Lord, glory to God. அநேக தேசங்களுக்காக யோனா தீர்க்கதரிசனம் உரைத்தான். கர்த்தருடைய கோபம் நினிவே பட்டணத்தில் வருகிறது என்று அந்த பட்டணத்தார் ராஜா, சிறுபிள்ளைகள், மிருகஜீவன்கள் முதல் உபவாசித்து ஆண்டவரை நோக்கி இரக்கத்துக்காக கெஞ்சினார்கள். அந்த தேசம் முழுவதும் கர்த்தர் சொல்வார் அழிப்பேன் என்று சொன்ன தீர்வுக்காக மனஸ்தாபப்பட்டு அழிக்காமல் விட்டார், மனத்திருந்தார். இப்படி தேசமாக கூட தேவனுடைய கோபத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால இதை நாம் பார்க்கும்போது ஹல்லேலூயா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் சங்கீதம் 2:12 வாசித்தோம். அவன் வழியிலேயே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவனை முத்தம் செய்யுங்கள். குமாரோட கோபம் கொஞ்ச காலத்திலே பற்றியது. குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியிலே நாம் ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்திலே போய் கொண்டிருக்கிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறி எழுத்தும்படியான கானானுக்குள்ளே போகிறாங்களோ அதே போல நாமும் ஆவிக்குரிய எகிப்தாகிய உலகத்தை விட்டு வேர் பிரிக்கப்பட்டு இயேசு விசுவாசித்து இயேசுடைய மரணம், ரத்தம் சிந்துதல், உயிர்த்தெழுதல் மூலமாக மீட்கப்பட்டவர்களாக சத்துருவின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் பரலோக ராஜ்யம் பரம கானானை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பயணம் பண்ணது போல இந்த உலக யாத்திரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரம கானான் போகிறவர்களுக்கு வனாந்திரம் போல இருக்கும். அன்றைக்கு அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் வழியிலே தேவனை பரீட்சை பார்த்து முறுமுறுத்து அல்லது தேவனுக்கு விரோதமாய் குரோதம் கொண்டு அநேக அந்த போக வேண்டிய இலக்குக்கு போகக்கூடாதபடிக்கு வழியிலே மாண்டு போனார்கள் என்று பார்க்கணும். இன்றைக்கு நமக்கும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆவிக்குரிய ஓட்டத்தை தொடங்கின அநேகர் சரியான விதத்தில் ஓட்டத்தை வசனத்துக்கு ஏற்றபடி ஓடாதது அப்படின்னாலே உலகத்தில் இருக்கிற துன்பங்கள் அல்லது சிற்றின்பங்கள் அல்லது இச்சைகள் பலவிதமான காரியங்களில் சிக்குண்டு வழியிலே தேவனுடைய கோபத்தை நோட்டுகிறவர்களாக ஓட்டத்தை முடிக்கக்கூடாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்வது குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியிலே நாம் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? முத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஒரு குறும்பு செய்கிற பிள்ளை தகப்பனோ தாயோ அடிக்க வரும்போது அது அவருடைய கோபத்தை ஆற்றத்தக்கதாக அவர்களை முத்தம் செய்தால் அவருடைய கோபம் எல்லாம் மாறி போகும். அவருக்கு பிரியமானதை செய்தால் அவருடைய கோபம் எல்லாம் நீங்கி போகும். அதே போலவே நம்முடைய பரம தகப்பன்
அவருக்கு விரோதமாய் கோபப்பட்டுள்ள காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அதை விட்டு விட்டு அவருக்கு பிரியமாக செய்ய, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ தீர்மானம் செய்து, அதுக்கேற்றபடி அவருடைய இருதயத்தின் சிந்தை என்னதென்று அறிந்து நம்முடைய வழியை அவருக்கு நேராக்கி, அவருக்கு பிரியமாக்கி, அவருக்கு ஏற்றதாக மாற்றும் போது நாம் அவருடைய கோபத்திலிருந்து தப்பு வைக்கப்படுகிறோம். அதனால் குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியை அழியாமல் இருக்க முடியும். அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொன்னால் அவருக்கு உங்கள் அன்பை செலுத்துங்கள், அவருக்கு உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள், அவருக்கு பிரியமான நடந்து கொள்ளுங்கள், அவருக்கு பிரியமானதை சோதிக்கிறது செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். நாம் அவரை அண்டிக் கொண்டு அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே பாதுகாப்புக்குள்ளே இருந்தால் நிச்சயமான பாதுகாப்பு உண்டு. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். பழைய பாட்டு காலத்து மாத்திரமே இனி வரப்போகிற நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிகளில் நாம் பார்க்கும்போது பூமியின் ராஜாக்கள் அதிகாரிகள் எல்லாம் எப்படியாக புலம்புகிறார்கள். அந்த 7 முத்திரை உடைக்கும் போது 6வது அதிகாரம் 15வது வசனம். பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களிலும் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்துக் கொண்டு பர்வதங்களின் கண்மலைகளை நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியாருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கனியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும்? யாருடைய கோபம் இது? ஆட்டுக்குட்டியானுடைய கோபம். ஆட்டுக்குட்டிக்கு கோபம் வருவா? அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். கர்த்தருடைய நாள் வரும்போது அந்த இரக்கத்துக்கு இடமில்லாமல் போகும். ஆட்டுக்குட்டி என்ற கோபம். ஏனென்றால் பூமி அந்த கேடு அடைந்திருக்கும். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியினாலே பூமியை கெடுத்து மனுஷருக்கு கெடுத்து தேவனுக்கு விரோதமாக அவன் கெடுத்து போட்டிருப்பான். அதனால் ஆட்டுக்குட்டி என்ற கோபம் பூமியின் மேல் உள்ள ராஜாக்கள் அதிகாரிகள் ஏழைகள் எல்லா ஐஸ்வர்யவான்கள் எல்லோரும் நடுநடுங்கி குகைகளிலும் மலைகளிலும் ஒழித்துக் கொள்வார்கள். அதே அந்த 7 கலசங்கள் கோப கலசங்களை வைத்திருந்த தேவதூதர்களை பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய கோபமும் பூமியிலே ஊற்றப்பட போகிறது. பூமி அது மொத்தம் மனுஷர்களாலே தங்களை கெடுத்துக்கொள்கிற மனுஷர்களாலே இந்த பூமி தேவ கோபாக்கினைக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அதனால் தேவன் தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தினாலே அழிக்க நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அந்த கடைசி நாட்களிலே அது சம்பவிக்கும். 20 வெளிப்படுத்தல் 20, 21, 19 வசனங்களில் அதிகாரிகள் எல்லாம் பார்ப்போம். இயேசு ராஜாதி ராஜாவாய் நியாயாதிபதியாய் வந்து உலகத்தை நியாயம் தீர்த்து தம்முடைய வாயின் பட்டயத்தை அவர் சங்கரித்து அதோடு எல்லாவற்றையும் ஒரு முடிவு கொண்டாக்கி புதுவானம் புதிய பூமி உண்டாகும். அதனால் இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? தேவ ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை பார்க்க போது தேவ ஜனம் அல்லது சபை அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதை நாம் வாசிக்கிறோம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தான் தேவனுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவருடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தம் தான் தேவனுக்கு முன்பாக பேசும். அந்த குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தினால்தான் தேவன் நம்மை நீதிவான்களாக பார்ப்பார். இல்லாமல் நம்முடைய நல்ல பண்புகளினாலோ எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்படலாம். அது அழுக்கான கந்தை நம்முடைய நீதி, அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தின் மூலமாகத்தான் ஒவ்வொரு பிதா அங்கீகரிக்கிறார். அப்படி நம்மை நீதிமான் ஆக்கியிருக்க, ஓ பிரைஸ் தி லார்ட், இயேசுவாலே கோபாக்கினிக்கு நீங்களாக இயேசுவாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். இயேசு எப்படி ரத்தத்தாலே நம்மளை மீட்டு நீதிமான் ஆக்கினாரோ, அதே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற தேவ கோபத்துக்கு நம்மை நீங்களாக்கி அவர்தான் நம்மை ரட்சிக்க போகிறார். இயேசுவின் ரத்தம் தான். அதனால்தான் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்த சிந்துதல், பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை விசுவாசித்து எனக்காக இந்த தனிப்பட்ட விதத்தில் சொந்தப்படுத்தி இயேசுவை விசுவாசித்து இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடுகளை தியானம் செய்து அவருடைய நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாகி தொடர்ந்து இயேசுவின் பாதையிலே நடக்க வேண்டும். அதுதான் அவரை விசுவாசிக்கிறது கிடையாது. அவருடைய போதனைகளிலே நடக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை கண்டிப்பாக தேவன் இயேசுவின் மூலமாக கோபாக்கினிக்கு நீங்களாக விடுவிப்பார், ரட்சிப்பார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை கோபாக்கினைக்கென்று அவர் நியமிக்கவில்லை என்று 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:9 என்ன சொல்கிறது? தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்கவில்லை, மாறாக கர்த்தராகிய இயேசு மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரையும் நியமித்திருக்கிறார். ஒருவரின் கோபாக்கினைக்குரியவன் வெறும் தள்ளப்பட்ட பிசாஸ் சாத்தான். அவனுக்காகத்தான் அக்கினியும் கந்தகம் எரிகிற நரகமாகிய அக்கினி கடலை தேவன் ஆயத்தப்படுத்தினார். அவனோ தேவனுக்கு பிரியமான சிருஷ்டிப்பாகிய மனிதனை தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய வைத்து தேவனுக்கு பகையாளியாக்கி அவனை தன்னோடு கூட ஆக்கினைக்கு அல்லது தேவனுடைய கோபத்துக்குரியவனாய் மனிதனை மாற்றுகிறார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் மனிதன் மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பலியாக எல்லா தம்முடைய கோபத்தையும் தம்முடைய குமாரன் மேல் மனுஷன் மேல் வர கோபம்லாம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தந்த கோர மரணத்தினாலே ஏற்றுக்கொண்டார். பிதாவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கொடிய மரணத்தை சந்தித்தார். எல்லாம் நம்மை வர இந்த தண்டனை, நம்மை வர இந்த கோபம் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். யார் யார் அப்படி அடைக்கிறதுக்குள் போகிறார்கள் அவர்களுக்கு தேவ கோபம் இல்லை, தேவ கோபாக்கினை இல்லை. அவர்களை அடைக்கிறதுக்குள் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே தேவன் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். கோபாக்கினைக்கென்று நம்மை நியமிக்காமல் இயேசு கிறிஸ்துவினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார். ஆகையினாலே நாம் விழித்திருக்கிறவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் அதாவது உயிரோடு இருக்கிறவர்களானாலும் மரித்தவர்களாக இருந்தாலும் அவரோடு கூட நாம் வாழும்படி பிழைத்திருக்கும்படி நமக்காக மரித்தார். எதற்காக மரித்தார் என்றால் திரும்பவும் உலகத்தோடு வராம போகாதபடி அவரோடு அவருக்காக வாழும்படிக்குத்தான் இயேசு ஒவ்வொருவருக்காக ஜீவனை கொடுத்தார். அப்படி அவருக்காக வாழும்போது நாம் கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுகிறது உறுதியாய் இருக்கிறது. இந்த கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவதற்கு ஹல்லேலூயா நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே பரிசேயர் சதுசேயர் என்பவர்கள் யோவான் ஸ்நானன் இடத்துல ஞானஸ்தானம் பெற வரும்போது மத்தேயு 3:7 யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, மறுகோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? ஞானஸ்நானம் எதுக்கு எடுக்க வராங்க? ஆண்டவருடைய கோபம் வருகிறது, ஞானஸ்நானம் எடுத்து அதுக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஞானஸ்நானத்தின் ஒரு பகுதியை தான் அவர்கள் அறிந்திருந்தார். ஞானஸ்நானம் என்பது தேவனோடு அடக்கம் பண்ணப்பட்டு பழைய மனுஷனாகிய ஆதாமின் மூலமாக பின்தொடர்பு தேவனுடைய கோபத்துக்குரிய அந்த பழைய மனுஷனை இயேசுவின் மூலமாக பாடுகள் மூலமாக தண்ணீருக்குள் போகும்போது அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணீரை விட்டு வெளியே வரும்போது இயேசுக்காக பிழைக்கிறவர்களாக உயிர்த்தெழுதல் இணைக்கப்பட்டவர்களாக புது வாழ்வை பெற்றவர்களாக அது முதல் புதிய வாழ்வை புதிய ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாக ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஞானஸ்நானத்தின். ஆனா அப்படி தருணம் கொடுத்து இயேசுக்காக வாழும்போது தேவ கோபாக்கினைக்கு நீங்களாக்கிவிடும். ஆனா இந்த ஜனங்கள் உள்ளே உள்ள சாராம்சத்தை புரியாமல் தேவ கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும். யார் என்று பக்தி வேஷம் தரித்தவர்கள், பக்தி உள்ளவர்கள் வெளிப்புறமாக. ஆனால் யோவான் ஸ்நானன் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? விரியன் பாம்பு குட்டிகளே. வெளியிலே பக்திமான்களை பார்த்து இவர் விரியன் பாம்பு குட்டிகளை அவர் எங்கே பார்க்கிறார்? இருதயத்திலே இன்னும் அந்த விரியனுடைய விஷம் ஆதியிலே ஏதன் தோட்டத்திலே ஏவாளுடைய இருதயத்திலே பதிக்கப்பட்ட அந்த சர்ப்பத்தினுடைய விஷம் அது அவர்கள் சந்ததி மூலமாக எல்லோரிடத்திலும் விரியன் பாம்பினுடைய சுபாவங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தது. பக்தி வேஷம் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே என்ன இருந்தது? பரிசேயர்களை நாம் பார்க்கிறோம். பொறாமை இருந்தது. இயேசுவின் மேல் பொறாமைப்பட்டார்கள். தந்திரக்காரர்களாக இருந்தார்கள், வஞ்சகர்களாக இருந்தார்கள், பொருளாசை உள்ளவர்களாக இருந்தார்கள், இப்படி மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். இப்படி எல்லா சப்பாத்தினுடைய சுபாவங்கள் தான் இருந்ததை தவிர தேவ பக்திக்கான எந்த தெய்வீக சுபாவம் அவர்களிடத்தில் காணப்படவில்லை. ஆகையினாலே நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்களை தான் ஞானஸ்தானம் எடுக்க அநேகர் இப்படிப்பட்ட நிலைமையோடு கூட அதனுடைய அர்த்தம் புரியாமல் இருக்காங்க. அவர்களை பார்த்து யோவான் சொல்றார், விரியன் பாம்பு குட்டிகளை மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்க.
விதியை சுபாவங்கள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு தேவனுக்கு பயந்து தேவனுக்கு ஏற்ற சுபாவத்தை உடையவர்களாய் மாறுங்கள் என்று கடினமாக பேசுகிறார். ஆகினாலே ஹல்லேலூயா, glory to Jesus. வேறு வேறுமாக வேதத்திலிருந்து புதிய பாட்டுக்குரிய தேவ கோவாக்க யார் மேலெல்லாம் வருகிறது என்பதை பார்த்து நாம் முடிக்க கற்றுக்கு. எபேசியர் 2:3 ஒன்றிலிருந்து கூட வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்றது? முன்னே நாம் பாவங்களினால் மரித்தவர்களாக இருந்து நம்மை உயிர்ப்பித்தார். முன்னே நாம் எப்படி இருந்தோமா? 2வது வசனம், இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி உலகத்தின்படி வாழ்ந்தோம், கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்துல கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவி. கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு ஜனங்களை தேவனை விட்டு தேவனுக்கு விரோதியாக்குகிற ஒரு ஆவி ஆகாயத்துல கிரியை செய்கிறது. ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவி. அவனுக்கு அவன் சொல்கிறபடி எல்லாம் நடக்கிறது. கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் அந்த ஆவி கிரியை செய்கிறது. அந்த ஆவி சொல்லுகிறபடி எல்லாம் ஜனங்கள் நடக்குது. எப்படி? தேவனுக்கு விரோதமாக. ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள், முன்னே நடந்தீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே நாம இருந்தோம். முற்காலத்தில் நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினைகளை செய்தோம். அப்புறம் மாம்ச இச்சையின்படியே நடந்தோம். மனதும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினுடைய இயற்கையின்படி நாம் யாரா இருந்தோம்? கோபாக்கினை, மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். உலக வழக்கத்தின்படி நடந்தால், ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி நம்மை நடத்தினார். அடுத்தது நம்முடைய மாம்ச இச்சையின்படி நடந்தால், மாம்சமும் மனசும் விரும்புவதை செய்தால், பழைய வாழ்க்கை அது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கிரியைகள் கோபாக்கினையின் பிள்ளைகள், தேவ கோபாக்கினைக்குரியது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை அன்பு கூர்ந்து நம் அக்கிரமங்களில் மறைத்தவர்களாய் இந்த நம்மை இயேசுவோடு எழுப்பினார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இப்படிப்பட்டவர்களாக இருந்த நம்மை தேவன் ரட்சித்தார். கிருபை தேவன் பாராட்டின இரக்கம். ஆனால் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை அறிந்து கொண்டேன், எனக்காக மரித்தார், வைத்தார், மனத்தின் மீனே ஞானசம் எடுத்தேன்னு சொன்ன பிறகு கூட நாம் இன்னும் உலக வழக்கத்தின்படியே போய் கொண்டிருந்தால் ஆபத்து. இன்னும் அந்த ஆவிக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்துல கிரியை செய்கிற அந்த ஆவி நம்மை நடத்துவது ஆபத்து. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் வேண்டும். அந்நிய பாஷை பேசுறதுல ஒவ்வொரு நிமிஷம் இந்த ஆவி எழுதிக்கிட்டே இருக்குது. உலக ஆவி, ஆகாய மண்டலத்தின் ஆவி, பலவிதமான இச்சைகளின் ஆவிகள், ஒரு தெய்வ பிள்ளைக்கு விரோதமாக நித்தமாக இப்படிப்பட்ட ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறதுனாலே நாம் தெய்வ ஆவியானுடைய உதவியோடு கூட ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்த கருத்துக்குள் ஆவியானுடைய ஆழ்விக்கு கீழ்பட்டு அடங்கி இருக்கும்போது தான் இந்த ஆவிகளை மேற்கொள்ள முடிகிறது. ஆகையினால கீழ்ப்படியாமல் பிள்ளைகளுக்கு கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாக ஆவி மனசும் மாம்ச இச்சையின்படி வாழ்ந்தால் வேதமே சொல்லுது, நீங்க இச்சையின்படி வாழ்ந்தால், ரோமரின் புத்தகம் 8:13, நீங்கள் மாம்சத்தின்படி நடந்தால் சாவீர்கள், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீங்க. ஆவியானவரை கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த மாம்சம் பிசாசுக்குரியது. உள்ளான ஆவிதான் தேவனுக்குரியது. தேவன் இந்த மாம்ச சரீரத்தை தான் கொடுத்தால் அந்த சரீரம் ஆவியை ஒரு தாங்கக்கூடிய சுமக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக, எப்பவுமே சொல்லுவாங்க அந்த பாத்திரம் என்னால் தெரியும் அப்படின்னா ஒரு பாத்திரமாக வெசலாகத்தான் வைத்திருக்கிறார். ஆனால் இதற்கு பிசாசு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் தேவனுடைய ஜீவனை இழந்து பிசாசோட ஐக்கியப்பட்டு அவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டதுனாலே பிசாசு ஆத்மாவை உயிர்ப்பிக்க முடியாது, அது செத்து போயிருந்தது. ஆனால் மாம்சத்தை உயிர்ப்பித்து அந்த மாம்சத்தில் எல்லாவித இச்சைகளையும் வைத்து மனுஷனை அலங்கோலப்படுத்தி விட்டார். அதனால இந்த மாம்சம் சொல்றபடியெல்லாம் செய்வோம் என்று சொன்னால் அது தேவனுக்கு விரோதமான பகையாய் போகும். மாம்சம் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இன்னும் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. கலாத்தியர் 5:19 வாசிக்கிறோம். அவையெல்லாம் அதே ஒரு பட்டியலே இருக்குது. இவைகள் எல்லாம் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. முன்னே சொன்னேன், இப்பவும் சொல்றேன், உறுதியாக அப்போஸ்தலன் பவுல் சொல்றான். ஆகினால ஆவி மாம்சத்துக்கு விரோதமா, மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா ஒன்றுக்கொன்று காற்றதையே இருக்கும். அதனால நீங்க ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்க, மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டீங்க என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ரோமர் 8:1 சொல்றாரு,
மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை, நியாய தீர்ப்பு இல்லை. இப்போ ஆவியானவர்படி நடந்தால் அவர்களுக்கு கோபாக்கினை இல்லை, தண்டனை இல்லை. ஸோ ஆவியானவரோட தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறவர், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். ஸோ பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். இப்படி ஹல்லேலூயா, நம்ம கோபாக்கினை பிள்ளைகள் ஆக்குவதற்கு இன்னும் பழைய சுபாவங்கள், பழைய எப்படி முன்னே நீங்கள் அப்படி இருந்தீங்களா, இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க அதே சுபாவம் உடையவர்களாக இருந்தால் நம்ம ஆராய்ந்து பார்த்து சரியான ஒரு ரட்சிப்புக்குள்ளே வந்து உலக வழக்கத்தின்படி நடக்காம கீழ்ப்படியாம பிள்ளைகளிடத்துல கிரியை செய்கிற அந்த ஆவிக்கு இணங்காமல் அவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்தால்தான் பிசாசுக்கு எதிர்க்க முடியும். பிசாசுக்கு கீழ்ப்படிந்தால் தேவனுக்கு எதிர்க்கிறவர்களாக இருக்கும். ஆகையினாலே அப்படி நடக்காதபடி நம்முடைய மனசு மாம்சம் நிச்சயம் கலாத்தியர் 5:24 அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய மாம்சத்து ஆசை இச்சைகள் சிலுவையில் அறிந்திருக்காங்க. 6:14 சொல்றாரு, நான் உலகத்துக்கு சிலுவையில் உலகம் வரும், உலகத்தின் ஆவி வரும், பழைய காரியங்கள் எல்லாம் வரும். சொல்லுவோம், உலகத்தின் ஆவியை நீ எனக்கு இயேசுவினால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாய். உலகத்தின் ஆவியை நானும் இயேசுவின் மூலமாக உனக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டவன், அது செத்து போனேன், உனக்கு என் மேல பலன் செய்யக்கூடாது, செத்தவரிடத்துல கிரியை செய்ய முடியாது அல்லவா? அப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி மேற்கொள்ள வேண்டும். இது போதவர்கள் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுத்து நடத்த வேண்டும். அப்படி நாம் பார்க்கும்போது இப்படி ஜனங்களை வேர்பிரித்து தேவனுக்குரியவர்களாய் உருவாக்க வேண்டியது சபை மேல் விழுந்த கடமையுமாய் இருக்கிறது. இரண்டாவதாக தேவ கோபம் வருவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஹல்லேலூயா, glory to God. உன் மனக்கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. மனக்கடினம், குணப்படாத இருதயம் யார் என்று சொன்னால், முதல் வசனம், மற்றவர்களை குற்றவாளியாக இருக்கிறவனை யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். பிசாசனுடைய வேலை அவன் தன் சகோதரை குறித்து குற்றம் சாட்டுவான். அந்த அசுத்த ஆவி நமக்குள்ளே போது மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டே செய்கிற அந்த பயங்கர ஆபத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். தேவன் குற்றப்படுத்துகிறவன் பிசாசு. யாருடைய குற்றங்களை மன்னித்து அவர்களை குற்றங்களிலிருந்து விடுவித்து ரட்சிக்கவே தேவன் விரும்பி அவரோடு போராடி கொண்டிருக்கிறார், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனாலும் நீதியுள்ள நியாயாதிபதி மனுஷரால் வந்து மனுஷக்காய் மறித்த தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை கொடுத்த போதிலும் இயேசு சொல்றார், நான் நியாயத்திற்கு போதிலும் நான் சொன்ன வசனங்களே அவனை நியாயத்திற்கும். அப்படி தேவன் மனுக்குலத்தின் மேல் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, கேட்டு போகக்கூடாது. ஆனால் மனிதன் இதை புரியாமல் என்ன செய்கிறான்? முதல் வசனம் சொல்கிறது, தேவ தயவு. ரோமர் 2:4, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு திசையில ஒவ்வொருவரை கொண்டு, வசனத்தை கொண்டு, மனுஷர்களை, ஊழியர்களை கொண்டு, விசுவாசிகளை கொண்டு, பறவைகள், மிருகஜீவர்களை கொண்டு கூட தேவன் நாம் மனுஷரோடு போராடி கொண்டிருப்பார், இடைப்பட்டு கொண்டிருப்பார். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், அவருடைய தயவு நம்ம மேல வைத்திருக்கிற தயவு, நாம் நிர்மூலமாகாதவருடைய கிருபை, அவருடைய தயவு, பொறுமையா இருக்கிறார், நீடிய சாந்தம், இவருடைய ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இன்னைக்கு ஜனங்களுக்கு தக்க நீடிய பொறுமையா இருக்காரு, சாந்தமா இருக்காரு, தயவா இருக்கிறாரு. ஆனா என்ன நினைக்கிறாங்க? நாம எப்படி வேணா வாழலாம், தேவன் கண்டுக்க மாட்டார் என்று நினைக்கிறார்கள், அசட்டை செய்கிறார்கள். தேவன் பட்சிக்கிற அக்குனை, அவர் கோபம் பயங்கரமானது, அதுக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. ஆனால் தேவன் ஜனங்களும் அவருடைய தயவையும் பொறுமையும் நீடிய சாந்தத்தையும் இவர்களுடைய ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணி என்ன செய்கிறவர்கள் தொடர்ந்து மனக்கடினத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள். மனக்கடினம், பார்வோனுடைய ஆவியில பார்க்கிறோம், மனக்கடினம் உடையவனாக இருந்தார். யார் இந்த தேவன்? அவருக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? இந்த உலகத்தின் ஆவி மனக்கடினத்தை கொடுக்க, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போக செய்கிறது மாம்ச சிந்தை என்று ரோமர் 8:6 வாசிக்கிறோம். மாம்சத்துக்குரியவர்களாய், உலகத்துக்குள்ள நேச்சுரல் மேன் இன்னும் சரியா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அப்போ அது தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. ஆல்வேஸ் ரெபெலியன் கோயிமா, நமக்குள்ளே 2 போராட்டம் வந்து கொண்டிருக்கும். ஆனால் வேதத்தில் நாம் நன்றாக நிறைந்திருந்த வேத வசனத்துக்கு இணங்கி அதை பழக்கம் ட்ரெயின்ட் அப் இந்த வேர்ட் ஆஃப் காட், தேவ வசனத்திலே பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று Hebreயர் 5 வாசிக்கிறோம்.
பழக்கமுடையவர்களாக இருந்தால் அந்த வேத வசனம் நம்மை கட்டுப்படுத்தி நம்மை கடிவாளம் போட்டு அந்த வசனத்துக்கு கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும். அந்த பழக அந்த வசனத்துக்கு இணங்கி அந்த வசனத்துக்கு ஏற்றபடி நம்முடைய ஆவி இசைந்து எதை செய்தாலும் வசனம் எப்படி சொல்கிறதா என்று சொல்லி நம்முடைய வழியை திருத்துகிறவர்களாக இருப்போம். அப்படித்தான் பெரிய பட்டணத்தார் வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கே சபையில் இருந்தவர்களை காட்டிலும் நற்பணசாலிகளாக இருந்தார்கள். நேரமில்லாதனால வேகமாக சொல்லி கொண்டு போகிறேன். ஆகையினாலே இப்படி மன கடினம் எதற்கு என்று சொன்னால் வேத வசனம் கேட்டு நல்ல பண்பட்ட இருதயத்தில் கேட்டாதான் அந்த வசனம் 100ஆக பலன் கொடுக்கும். கற்பாலை நிலத்தில் விழுந்த வசனம் ஆயத்தம் இல்லாமல் ஏனோ தானோன்னு வசனத்தை கேட்கும்போது கடினமான ஒரு உள்ளத்தோடு கேட்கும்போது கொஞ்ச காலம் எழுந்து முளைத்து அது நல்லா வந்து வெயில் வந்த உடனே தீஞ்சு போகிறது போல உபத்திரம் பாடுகள் வசனத்தின் நிமித்தம் வந்த உடனே பின்வாங்கி போகிறார்கள். அதுதான் கற்பாறை நிலத்தில் விழுந்த வசனம். அப்படியாக இருக்காதபடிக்கு ஹல்லேலூயா க்ளோரி டு மன கடினத்தை உடைத்து தேவ சமூகத்தில் தாவீது சொல்லுகிறான், செபிக்கிறான், ஆண்டவரே தேவனுக்கு கேட்கும் வலிகள் நொறுகுண்ட இருதயம் நறுகுண்ட ஆவிதான். இப்படிப்பட்ட வலிகளின் மேல் நீ பிரியமா இருக்கிற புறக்கணிய மாட்டேன். நம்ம இருதய கடினப்படும் போதெல்லாம் சொல்லணும், ஐயோ இந்த இருதய கடின கத்திற்குரியதல்ல, ஆண்டவரே என் இருதய நொறுகுண்ட இருதயத்தை எனக்கு தார், நறுகுண்ட ஆவி எனக்கு தார். நொறுகுண்டு உடைந்த உள்ளம் அப்படின்றால் உடைந்த உள்ளத்துல பாவமோ முரட்டாட்டமோ பிசாசோ தங்க முடியாது. ஏன் நொறுகுண்ட நறுகுண்ட ஆவி உள்ளவர்கள் தான் தேவன் வாசமா இருக்கிறார் என்று ஏசாயா 57:11 வாசிக்கிறோம். சங்கீதம் 34 வாசிக்கிறோம், நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமா இருக்கிறார் பார்க்கிறோம். இன்னும் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நொறுகுண்ட இவருடைய இருதயத்தை கத்த காயம் கட்டுகிறார் என்று வாசிக்கிறோம். அவரே வந்து ஆறுதல் படுத்துகிற நாயகராக இருப்பார். ஆனால் நொறுகுண்ட இருதயம் என்றால் நமக்காக துக்கி தள்ளாமல் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு ஏற்ற துக்கம் உடையவர்களாக அவருக்குரியவர்களாய் நாம் உருவாக வேண்டுமே. தாவீது சொல்றார், இருதயத்தை ஆராய்ந்து போறோம், என் சிந்தையை ஆராய்ந்து போறோம் என்று தன்னை தேவனுக்கு முன்பாக தன்னை செவைப்படுத்துகிறவனாக இருந்ததுனாலே தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் மனதை புலர்த்தவன் என்ற சாட்சியை பெற்றான். மனக்கடினம் அங்கு இருக்காது, மனத்தாழ்மை மாறாக மனத்தாழ்மை இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுக்கு கீழ்பட்டு அவர்கிட்ட கற்றுக்கொண்டாதான் இந்த மனக்கடினமாகிய பொல்லாத அந்த ரெபெலியன் என்று சொல்வார்கள் முரட்டாட்ட ஆவிகளுக்கு நாம் நீங்களாக விடுவிக்கப்பட முடியும். ஏன்னா விழுந்து போன சுபாவம் நம்மளோட போராடும். அந்த முரட்டாட்டத்தின் ஆவிகள், மூர்க்க ஆவிகள், மனுஷீக ஆவிகள் அப்பப்போ எழுந்து ஆவிக்குரிய மனுஷனை அழிக்க போராடுகிறது. நாமோ தேவ பலனை கொண்டு தேவனுக்கு முன்பாக உடைந்த உள்ளத்தோடு விழுந்து கிடக்கும் போது அந்த பொல்லாத முரட்டாட்ட ஆவி போது குணப்படாத இருந்தேன், மனக்கடினத்துக்கு குணப்படாத இருந்தேன் அப்படின்றால் மனம் திரும்ப முடியாத குணப்படாத இது. நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டால்தான், நம்முடைய குற்றங்களை உணர்ந்தால்தான் நாம் குணப்பட முடியும். நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல், நம்முடைய குற்றங்களை தவறுகளை உணராமல் பிறருடைய தவறுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது நம்மை திருத்திக் கொள்ள முடியாது. அதனால ஹல்லேலூயா க்ளோரி டு காட். அந்த மாயவித்தைக்காரனை பார்த்து பேதுரு சொல்கிறார், கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா க்ளோரி டு காட். ஏன் அவங்க எல்லாரும் அற்புத அடையாளங்கள் செய்கிறார்கள் என்று சொன்ன உடனே அவனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பவர் வேண்டும் என்றுதான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறான். அந்த பணத்தை கொண்டு வந்து பேரிடத்துல எனக்கு இந்த வர வேண்டும் என்று பணத்தை கொண்டு வாங்கி விடலாம் என்று சொன்னான். நினைத்தான். பேதுருவோ, உன் பணம் உன்னோட நாசமாய் போக கிடவது என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு பின்பு பேதுரு சொல்கிறார், ஹல்லேலூயா க்ளோரி டு காட், உனக்கு பங்கு இல்லை, நீ துர்குணத்தை விட்டு மனம் திரும்பு, தேவனை நோக்கி வேண்டுகொள். ஒருவேளை துர்குணத்தை விட்டு மனம் திரும்பு, மனது தேவன் பக்கம் முற்றிலுமா ரைட் அபவுட், முற்றிலுமாக இடது பக்கம் வலது பக்கம் நரகரையாக அல்ல, முழுமையுமாக ஒரே தீர்மானம், தேவன் பரவராட்சி நித்திய ஜீவன் விரோதமான எல்லா காரியங்களையும் விட்டு என் மனதை தேவனுக்கு திருப்புகிறேன் என்ற ஒரு முகமாய் இருக்கும்போது இந்த விஷயத்துல பணத்திரும்பி தேவன் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படும். தேவன் எதை பார்க்கிறார்? இருதயத்தின் எண்ணங்களை பார்க்கிறார். மன்னிக்கப்படும். கசப்பான பீச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். அதனால இங்கே நாம் பார்க்கிறோம், இப்படி மனக்கடினமும் குணப்படாத இருதயம். அப்போ இப்படிப்பட்ட இந்த இருதயத்துல இன்னும் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். உள்ளத்தில் இருக்கிற துர்குணங்களும் பொல்லாப்புகளும் இச்சைகளும் பாவங்களும் போகிறதில்லை.
ஒருவேளை இச்சை பாவங்கள் போனால் துர்குணங்களும் பொல்லாப்புகளும் நீங்கும். பிசாசனும் எப்படியாயும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி அடையாதபடிக்கு அப்பாத்திரராய் போகும்படிக்கு அவனுடைய சுபாவங்களை கொண்டு போராடுகிறான். நாமும் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்களை தியானித்து அதற்கு இணங்கி அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதை பிராக்டிஸ் பண்ணும்போது தான் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை நாம் மேற்கொள்ள முடியும். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினால்தான் இந்த பொல்லாத ஆவிகள் நம்ம விட்டு போகும். அதற்கு நம்மை தாழ்த்த வேண்டியிருக்கும். இயேசு சிலுவை மரணபரியந்தம் கீழ்ப்படுகிறவராகி தம்மை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ கீழ்ப்படைந்தவராக இயேசு எப்படி தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படைந்தார், எப்போ சிலுவையின் மரணபரியந்தம். ஆகினால் இதை நாம் கற்றுக்கொண்டு ஹல்லேலூயா, விடப்படாத இறுதி நமக்கு வேண்டாம், மனக்கடிதம் எனக்கு வேண்டாம். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேர்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அது மாத்திரமல்ல, சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் 1 கொரிந்தியர் சொல்ல நேரம் இருக்காது. 6ஆம் அதிகாரத்தில் அநியாயக்காரர் யார்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. 1 கொரிந்தியர் 6:9 யார் அவர்கள் என்று சொன்னார்? வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஒரு காலத்துல அப்படி இருந்துக்கலாம். ஆனால் இயேசு நாமத்தினாலே ஆவியினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்படணும். அநேகர் இந்த பாவங்களை குறித்து தேவன் கண்டுகொள்ள மாட்டார் என்று அந்த பாவங்களோடு கூடிய ஆராதனைகள் மக கொடூரமாக இருக்குது. அதிலிருந்து விடுதலை இல்லாதபடிக்கு ஜனங்கள் தவிக்கிற வேதனை கூடியதாக இருக்குது. நிச்சயமாகவே தேவனை நோக்கி பார்க்கும்போது எல்லா விதமான பாவங்களில் அவர் விட்டிக்க உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி இறுதி குணப்படாத இதயத்தை எடுத்து போட்டு நல்ல தேவனுக்கேற்ற குணவான்களாக தெய்வீக சுபாவம் லட்சணமுடையவர்களாய் மாற தேவன் கிருபை செய்வாராக. அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதை குறித்து 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவர்களின் பொருட்டை கீழ்ப்படியாவின் பிள்ளைகள் மேல் தெய்வ கோபாக்கினை வரும். தேவைகள் நிமித்தம் கொலோசியர் 3:1 சொல்லப்பட்டிருக்கு, நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் ஞானஸ்நானத்தில் அவர் எங்கே இருக்கிறாரோ அவர் வீட்டிற்கு வலது வாசல மேலான தேடுங்க, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே தேடுங்க. சான்றுக்குள்ள வந்துட்டோம்னா அந்த பூமியில மனசு அலப்பாய்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த பூமியில் உள்ள எல்லா காரியங்களும் உலகத்துல என்ன இருக்குது? உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாது, உலகத்துல கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. ஆகையினால உயர நம்ம கண்களை ஏறெடுக்காம அவைகளை தேடாம போனா, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை தேவனுக்கு அடுத்த தேடாம போனா இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் நம்மை மறுபடியுமாக தேவ கோபத்துக்குள்ளே நடத்தும். ஏன்னா உலகம் நிச்சயம் ஒழிந்து போகும். உங்கள் மனதை அதில் வைக்கணும், தேடுங்கள். சேர்ந்து உண்டானால் மிக முக்கியமான காரியம் இப்படிப்பட்ட பாவங்கள், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துதிச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை இவைகளை அழித்து போடுங்க. இவைகளை பொருட்டே கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஒரு முறை ஒரு ஊழியக்காரை சந்திக்க போகும்போது என்னோட கூட வந்து சகோதரி பார்த்தவர்கள் சொன்னாங்க, நகை போட்டவங்கெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்க, கைவிடப்படுவாங்க. எனக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஏனென்றால் சபையில கூட நகை குறித்து நான் பேசினதுனாலே, ஆவியானவரால் ஏவப்பட்டு சொன்னதுனாலே அநேகர் வருத்தப்பட்டு போனவர்களும் உண்டு. அதே சமயம் உணர்த்தப்பட்டு சுத்திகரிப்பின் கூட்டங்களிலே ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு அதை வெறுத்து எடுக்கிறவர்களும் உண்டு. ஆனால் அதை காட்டிலும் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நகை 2வது தான். ஏன்னா அதுலேயும் எவ்வளோ சத்தியங்கள் இருக்குது. அதை கட்டினவர்களுக்கு பிசாசிலிருந்து விடுதலை, கையை உயர்த்த முடியாமல் இருந்தவர்களுக்கு அதில் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் சத்தியம். ஆனால் அதை காட்டிலும் அதை கழட்டுவதற்கு முன்பாக விபச்சாரம், அசுத்தம், மோகம், துருளிச்சை இவைகளை கழட்டுறது. நகையை கூட கழட்டிடுவாங்க. உள்ளுக்குள் இருக்கிற காரியங்கள் தான் நம்மை வேற எழும்ப விடாமல் தேவனிடையிலே அவள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடாதபடிக்கு கீழே பூமிக்குரிய தன்மைகள் இருக்கும் என்றால் அவைகள் நம்ம இழுக்கும், பூமிக்கு நேரம் இழுக்கும். கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துருளிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை கூட வேதம் எப்படி அழைக்கிறது? விக்கிரக ஆராதனை. ஆகையினால நான் விக்கிரக ஆராதனை செய்யல, பொருளாசை இருக்கா, நகையை கழட்டிடலாம். ஆனால்
மண் ஆசை இருக்கிறது, நிலம் புலம் அது மேலே ஆசை, மற்றும் பொருள் ஆசை, எல்லா விதமான ஆசைகளையும் நிரப்பி உள்ளத்தை பிசாசு நிரப்புவான். ஜனங்களும் வாங்கிக் கொள்கிறார்கள். இயேசுவுக்கே உலகத்தின் மகிமையும் அது நிலையிலையும் அந்தஸ்தையும் காண்பித்து உமக்கு தருகிறேன் என்று சொன்னவன் மற்றவர்களை சும்மா விடுவானா? ஆகையினாலே இங்கே நாம் பார்க்கிறோம், இவைகளை உண்டு பண்றவங்க அவைகளை அழித்து விடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட உள்ளே வருகிற அந்த ஆவிகள் அனைத்தையும் ஆவியாளர் உதவியோடு கூட போராடி ஜெயித்து மேற்கொண்டு வெளியே வர வேண்டும். ஜெயக்குழுகளாக இருந்தால் தான் கிறிஸ்தவர்கள் ஜெயிக்க வேண்டும். அதுக்கு தேவன் உதவி செய்வார், ஊழியர்கள் உதவி செய்ய வேண்டும். இப்படியாக இவைகளின் பொருட்டை கீழ்ப்படியாவின் பிள்ளைகள் மேல் தேவ வாக்கினை வருகிறது. இன்னும் ரட்சிக்கப்பட்ட என் கிறிஸ்துவோட எழுந்தேன்னு சொல்லிட்டு உள்ள விபச்சாரம் இருந்தா, அசுத்தம் இருந்தா, மோகம் இருந்தா, துர்விச்சை இருந்தா, விக்கிரகாராதனை பொருளாசை இருந்தா தேவ கோபாக்கினை. நீங்கள் உட்காலத்தில் அவர்களை சஞ்சரித்த போது அவர்களை சேர்ந்தீர்கள். இப்பொழுதோ இப்ப இன்னும் சில காரியங்கள், ஒருவேளை அந்த பெரிய பாவங்கள் இல்லாவிட்டாலும் கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தைகள் இவைகளெல்லாம் விட்டு விடுங்க. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதுங்க. பழைய மனுஷன் செய்கைலாம் பழைய ஆதாமியோட சுவாமி எப்பப்போ உங்களுக்கு தென்படுதோ அதெல்லாம் கழற்றி போடுங்க. ஆண்டுகிட்ட அறிக்கை செய்யுங்க. கிறிஸ்தவர்கள் ஒரு முறை நீ மனத்துக்கு முதல்ல ஆனால் தினமும் நம்முடைய வாழ்க்கையில் வர குறைகளை பார்க்கும்போதெல்லாம் மனஸ்தாவப்பட்டு தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொண்டு தேவனிடத்தில் மனம் திரும்பும் போது அது ரட்சிப்புக்கு எதுவாய் முடிகிறது. பழைய மனுஷனை உள்ள வச்சோம்னா எபேசியர் 4:22 படி மோசம் போக்கும் இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் அவருடைய செய்கைகளை கழைந்து போடும். மோசம் போக்குற இச்சையினாலே பழைய மனுஷன் மோசம் போக்குறான். மஞ்சள் இச்சைகளாலே மோசம் போக்கும், அது கெட்டு போக வைப்போம், தீக்கையாயிடும். அதனால் அந்த பழைய மனுஷன் இருந்தால் புதிய வாழ்க்கையும் கெட்டு போகும். அதனால் அதை களைந்து போட்டாதான் கூட வாசிக்கணும். பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லா அப்படின்ற புளிப்பு மாவோடு அல்ல, புதிதோரைப்பு சேர்ந்த மாவா இருங்க. பஸ்காவை ஆசைங்க. புளித்த மாவு கொஞ்சம் இருந்தாலும் எல்லா மாவையும் உப்பு பண்ணும். கொஞ்சம் பொல்லாப்பு இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் எல்லாத்தையும் கெடுத்து போடும். பழைய மனுஷன் இருந்தால் புதிய மனுஷனுக்கு எடுத்து போடும். நிறைய சொல்லிட்டே போகலாம். அதனால நம்மை சிருஷ்டித்து அடுத்த குறிப்பாக நாம் பார்க்கும்போது எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வரி இனி இல்லை. இயேசுவை சத்தியத்தை அறிவிச்சு பாவங்களுக்காக இயேசு பலியிடப்பட்டார் என்று விசுவாசித்து விடுவிக்கப்பட்டு அவருக்குள்ளே வந்துட்ட பிறகு திரும்ப மனப்பூர்வமாக அதை குறித்த தேவ பயம் இல்லாமல் இயேசுப்பட்ட பாடுகளுக்கு நான் மறுபடியும் அவரை சிலுவையில் அறைகிறேனே, மறுபடியும் அவரை வேதனைப்படுத்துகிறேனே என்ற துக்கம் இல்லாமல் துணிதனமாய் மனப்பூர்வமாக பாவம் செய்தால் இனி வேற பலி இல்லை. அதுக்கு பதிலாக என்ன வருமா? நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்ப்பதிலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இங்கே பார்க்கிறோம். ஆகையினால தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கைய ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி ஏசப்பாவுடைய ரத்தத்தை அலட்சியம் பண்ணுவது. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறோம். கிருபையாய் நம்மை ரட்சித்தார் அவருடைய ஆவியை கொண்டு அதை அலட்சியம் பண்ணுவோம், நிந்திக்கிறோம். நிந்தித்தால் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டு வசனம் இது. மோசையின் காலத்துல அப்படி நியாயத்திருப்போம், அதை காட்டிலும் கொடிய ஆக்கினை தீர்ப்போம். ஆகினாலே ஆண்டவர் சொல்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய வேதம் எழுதப்பட்டிருக்குது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே என்ற எச்சரிப்பின் சத்தம் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. 31வது வசனம். 2 பேர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவர்களை சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாக இருக்கும். இயேசுவை அறிந்த பிறகு, அவர் அறிகிற அறிவுக்கு வந்த பிறகு உலகத்தின் அசுத்தங்களில் தப்பினவர்கள் மறுபடியும் அது வரும். வந்து 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 உலக மாயைகள், உலக இச்சைகள், உலக ஆசாபாசங்கள், உலகத்து ஆவி எப்படியாயும் மறுபடியும் விழுங்குவதற்கு வகை தேடுகிறது. எதிராளியாகிய பிசாசாரம் கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் எவரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் விழித்திருந்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவர்கள் எதிர்த்து நிறுங்கள். இப்படிப்பட்ட பாடுகள் உங்கள் சகோதரத்தில் நிறைவேறி வருகிறது என்று 1 பேதுரு 5:7-8-9 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆகினாலே அசுத்தங்களில் அடிமைகளாக இருந்தவர்கள் நாம் என்ன ரட்சிக்க இயேசுவின் அறிகிற அறிவில் வந்தவுடனே உலகத்தின் அசுத்தங்கள் தப்பினவங்க திரும்பவும் அதில் சிக்கிட்டா
அவள் முன்னாடி இருந்த நிலைமையை காட்டிலும் பின்னாடி இருந்த நிலைமை மிக மோசமாய் கொடுமையாக இருக்கும். இயேசுக்குள்ள வரதுக்கு முன்னாடியாவது நல்லா இருப்பாங்க. வந்து இப்படிப்பட்ட துணிகிற பாவத்தை செய்தார். அதுக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை மிக நிர்பந்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை உணர்ந்து தேவனுக்கு பயந்து அதில் அவர் பேதுருவே சொல்றார், நீதி மார்க்கத்தை அறிந்த பிறகு அந்த கற்பனை விட்டு விலகுவதற்கு பதிலாக அவங்க அறியாமலே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். ஆனால் இவ்வளோ பெரிய இரக்கத்தை தேவன் செய்திருக்கு. அதுக்கு பாத்திரவான்களாய் தேவ பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பை நிறைவேற காத்துக்கொள்ளும், பிரயாசப்படணும். ஏதோ ஒன்ஸ் ஆல்வேஸ் சேவ் நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொருவரும் பிரயாசப்படணும். கடைசி ரட்சிப்பு இயேசு வெளிப்படும் போது சரீரமும் மீட்கப்படணும். இதெல்லாம் போதனைகள் சபைகளுக்கு போதனைகள் கற்றுக் கொடுக்க வேண்டும். சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆகினாலே சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் வேற வழி இல்லை. தேவ கோபாக்கினை இருக்கிறது. ஆகினால் இப்படிப்பட்டதை உணர்ந்து தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு விலகி தேவ ஆவியானுடைய உதவி பரிசுத்த ஆவியானருக்கு கீழ்பட்டிருந்தால் தேவனுக்கு அடிமையா இருந்தால் பரிசுத்தமாகுதல் கத்தரால் கிடைக்கும் பலன் என்று ரோமர் 6:22 வாசிக்கிறோம். ரோமர் 6:13 வாசிக்கிறோம். கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் மேற்கொள்ள முடியாது. தேவனுக்கு அடங்கி கீழ்பட்டிருந்தால் பாவம் மேற்கொள்ள முடியாது. விழுகைக்கு முன்னானது மனமேட்டுமையை பிசாசு கொடுத்து தேவனுக்கு அடங்காமல் கீழ்ப்படியாமல் செய்து விடலாம். ஆகியனால் எச்சரிக்கையாய் மனப்பணிவோடு தாழ்மையோடு ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு எப்பொழுது குறைவுள்ளவர்கள் தானே ஒருவரை தவறு செய்யும்போது மற்றவர்களை பார்க்கும்போது புத்தி சொல்ல வேண்டும். மற்றவர்கள் சொல்கிற புத்திமதியை நாம் ஏற்றுக்கொள்கிற மனதிலமையுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் நம்முடைய குறைகளை மற்றவர்கள் சொல்லும்போது அதை திருத்திக் கொள்ள மனம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் மற்றவர்கள் குறையை பார்க்கும்போது கண்டும் காணாமல் இராதபடிக்கு அவருடைய குறைகளை அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடு எடுத்து சொல்லி அவளை அழிவிலிருந்து சத்துருண்ட வஞ்சகத்திலிருந்து திருப்பதற்கு கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகினாலே இப்படி அதை அடுத்ததாக நாம் வாசிக்கும் போது ரோமரின் புஸ்தகம் 1:18 இந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த செய்தியின் முழு காரியமும் எனக்கு கிடைக்கும். வாசித்து பார்க்கும்போது ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். அவருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமா தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சத்தியம் என்ன? சத்தியம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி பிரசங்கிக்க சொன்னார்? எதற்காக இயேசு உலகத்துக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க வந்தார், மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தார், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்க வந்தார், நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார், பரலோக ராட்சியம் சமீபமா இருக்குது என்று சொல்ல வந்தார், பரலோக ராட்சியத்துக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படிக்கு ஆத்மாக்களை ஜனங்களை அழிவிலிருந்து தூக்கி எடுத்து மீட்டெடுக்கும்படிக்கு வந்தார். இதை குறித்து பிரசங்கிக்கிறதோ செய்திகளோ கேள்விப்படாமல் இந்த சத்தியம் முழுமையும் அடைக்கப்பட்டு வர கோபத்தை குறித்து பரிசுத்தாவியா இருக்கிற எதை குறித்து பேசுவார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். வேத வசனம் கூட எதற்காக இருக்கிறது? 1:23ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். அந்த வேத வசனம் நம்மை கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் போதனைக்கும் நம்மளை சீர்படுத்துவதற்காகத்தான் வேத வசனம் இருக்கிறத தவிர தாராட்டு பாடி தூங்க வைப்பதற்காக அல்ல. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி வேதவசனம். வேதவசனம் அக்கினி, நெருப்பு. வேதவசனம் நம்மை கழுவுகிற தண்ணீர். ஆகினால இந்த வேத வசனம் நம்மை சுத்திகரிக்க, சத்தியத்தினாலே நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று இயேசு சொன்னார். வசனமே சத்தியம். என் உபதேசத்தினால் எப்பவுமே சுத்தமாகிறீர்கள். அதனால இதெல்லாம் நம்ம சுத்திகரிக்கப்படுற ஒரு ஏஜஸ் வசனம், வேத வசனம். இந்த வேத வசனம் ஆகினால் நாம் பார்க்கிறோம் சத்தியத்தை, இந்த சத்தியத்தை என்ன செய்யறாங்க? நம்ம சுத்திகரித்து தேவனுக்கு ஏற்றவர்களாய் பரிசுத்தமாக்குவது இந்த சத்தியத்தை மறைக்கிறார்கள். இந்த முழு சத்தியத்தை ஜனங்களுக்கு கொடுக்காம அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார். எதற்காக? முழு சத்தியத்தை சொன்னா ஜனங்க விரோதிப்பாங்க, பகைப்பாங்க, சபைக்கு வரமாட்டாங்க. இன்னும் பல நோக்கங்கள்னாலே சத்தியத்தை, முழுமையான சத்தியத்தை கொடுக்கறது இல்லை. 100% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ண வேண்டியது டீச்சர்ஸுடைய கடமை. அதை கேட்டு அதுக்கேற்ற
பலனை கொடுக்க வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸுடைய கடமை. 30, 60, 100 அது மாணவர்களுடைய கடமை. அதே போல ஊழியர்கள் 100க்கு 100 முழுமையாய் சத்தியத்தை சொல்ல வேண்டியது ஊழியர்கள் கடமை. அதை கேட்டு 30, 100, 60ஆக பலன் கொடுப்பதோ, பலன் கொடாமல் தேவனுடைய கோபாக்கினைக்கு உட்படுவதோ விசுவாசிகளுடைய மேல் விழுந்த காரியமாக இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார், ஹல்லேலூயா, glory to God. கலாத்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நான் யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த போதிக்கிறேனா அல்லது தேவனை பிரியப்படுத்த போதிக்கிறேனா என்று சொல்லி கலாத்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றார், நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அது 1வது வசனம் சொல்றாரு, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. 7வது வசனம், சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்கள். அப்படி இல்லை பிரதர், இப்படி இல்லை சிஸ்டர் சொல்லி கர்த்தருடைய சுவிசேஷத்தை புரட்டுகிறார்கள். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் நாங்களாவது மாத்திலிருந்து ஒரு தேவதூதனே வந்து இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமா வேற எதையாவது சொன்னா அவன் சபிக்கப்பட்டவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான். நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை எல்லாம் வேறு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். அதனால் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து பிரசங்கிக்க வேண்டும். மனுஷங்களுக்கு பிரியமாய் பிரசங்கித்தால் தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதையே எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அங்கே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, 6வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார், இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். வீண் வார்த்தைகளினாலே மோசம், வீணான வார்த்தைகள், பிரயோஜனம் இல்லாத பக்தி விருத்தி இல்லாத வார்த்தைகளாலே வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஜனங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நடத்தத்தான் தேவன் 5 விதமான ஊழியங்களை சபைக்காக கொடுத்தார் என்று எபேசியர் 4:12 வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் சீர்கொள்ளப்பட்டு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், சுவிசேஷர்கள், போதகர்கள் என்று 5 விதமான ஊழியங்களை கொடுத்தார். இந்த 5 விதமான ஊழியங்களும் சத்தியத்தை சத்தியமாய் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி தேவனுடைய நடத்தணும். அநேக இடங்களிலே ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம், அன்றியும் சகோதரர்கள், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க, அவர்களை விட்டு விலகுங்க. நீங்க என்ன ஆரோக்கியமான உபதேசம் கேட்கிறீங்களோ அதுக்கு விரோதமா பிரிவினை கொடுக்கிற யாராகவும், ஹல்லேலூயா, கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமா பிரிவினை இடர்கள் உண்டாக்குற எல்லாவற்றையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்க, அவர்களை விட்டு விலகுங்க. அப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்காதீங்க. உங்க இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தெரிந்து கொள்ளாதீங்க. தேவ சித்தத்தை சொல்லிக் கொடுக்கிற போதர்களை தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு புத்தி சொல்ற அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யல, தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடில்லாத இருதயங்களை வஞ்சிக்கிறார். நயமா இச்சகமான பேச்சு, ஃபிளாட்டரிங் லிப்ஸ், நயவசனிப்பு. எப்படி சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்ததோ அதே போல 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஏவாளுடைய இருதயம் வஞ்சித்தது போல உங்களுடைய இருதயம் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று கெடுக்கப்பட்டிருக்குமோ என்று நான் பயந்து இருக்கிறேன் என்று ஊழியக்காரருடைய பயத்தை நாம் பார்க்கிறோம். 11:4, உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் என்னது இயேசுனா வேறு அன்பாகவே இருக்கிறார், இரக்கமாகவே இருக்கிறார். அவருடைய கடினமோ கண்டிப்போ நியாயத்திற்கோ சீர்படுத்துதலோ சொல்ல மாட்டார். வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது வேறொரு ஆவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் நன்றாக சகித்திருப்பீர்கள். மற்ற வேறு ஆரோக்கியமான உபதேசம் இல்லாத எல்லாத்தையும் சகிக்க முடியுது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அதே மாதிரி 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலும் அங்கே பேதுரு எழுதுகிறார். 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ள இருந்தாங்க, கள்ள போதகர்கள் இருப்பாங்க, கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமா நுழைய பண்ணுவாங்க, கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதவித்து அழிவை வருவிப்பாங்க. இவங்களுடைய கெட்ட நடத்தைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களால் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயம் நோக்கிக்கொள்ளும். பொருளாசையுடையவர்கள் தந்திரமாக பேசி மனுஷர்களை தங்களுக்கு ஆதாயம் உண்டாகத்தக்கதாக
தெரிந்து கொள்வார்களாம். அதனால் இப்படியெல்லாம் பல காரியங்கள் நாங்கள் எடுத்து சாமி சொல்லிக்கொண்டே போகணும். தீமோத்தேயு புஸ்தகத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் பலமாக எச்சரித்து கொடுக்கிறார். அநேக சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சான்று போடுறாங்க. ஏனென்றால் அவங்க இறுதி இச்சைக்கு ஏற்றபடி யார் பேசுகிறார்களோ அவர்களை தெரிந்து கொள்கிறார்கள். ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கிறார்கள், செவியை அடைத்துக் கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் தேவ அன்பை விட்டு, தேவனுடைய சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டு செவியை விலக்கினார். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், சத்தியத்தின் மேலுள்ள அன்பை விட்டு விட்டபடினாலே தேவன் என்ன செய்வாராம், தேவனே பொய் விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுப்பார். நீ உனக்கு சத்தியம் வேணாம், இல்லை அதுபடி வாழ வேணாலும் பொய்யான ஒரு கிறிஸ்தவமா இருக்குமா அப்போ. ஏனென்றால் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக தேவனே கொடிய வஞ்சகத்தை இயேசுவின் பெயராலே வஞ்சிக்கப்படுற சொன்னார். அநேகர் என்னாமத்தினாலே வஞ்சிப்பார். அந்த வஞ்சகத்துக்கு தேவனே ஒப்பு கொடுக்கிறார். காரணம் என்ன? ஆக்கினைக்கு உட்படுத்தப்படும்படிக்கு என்று நீங்கள் தொடர்ந்து அதில் வாசித்துக் கொள்ளலாம். அதனால் எச்சரிக்கையாக இருந்து சத்தியத்தில் வேரூன்றி நாம் வேதத்தை பர்சனலாக வாசித்தாலே நமக்கு எது சத்தியம், யார் பேசுவது உண்மை, எது தேவனுடைய வார்த்தை என்று நமக்கு தெளிவாக புரியும். யோவான் 3:36 வாசிக்கிறோம், ஹல்லேலூயா, குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு, இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார், குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா, glory to God. ஆனால் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நினைவு. தேவனுடைய குமாரனை விசுவாசியாதவன். அந்த நாளில் பரிசேயர் சதுசேயர் பக்தி மார்க்கத்தால் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கவில்லை. இந்த நாளில் ஒரு கூட்டத்தார் இஸ்லாமியர்களோ மற்ற தேவனை இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்க மாட்டார்கள். தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். மற்றும் இயேசு சிலுவையிலே மரித்தார் என்று சொல்ல மாட்டார்கள், ரத்தம் சிந்தினார் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் இயேசு முழுக்க முழுக்க நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், புது உடன்படிக்கையில் படிக்கிற ரத்தம், நான் வரும் வரவும் என் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று இயேசு எதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரோ அதெல்லாம் இல்லை. ஆனால் இயேசு வந்தார், தீர்க்கதரிசி திரும்ப வருவார், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எது முக்கியமான மனுஷனுக்காக ஜீவன் கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தத்தில் தான் பாவம் மன்னிப்பு இருக்கு என்று எதற்காக இயேசுவை பிதா அனுப்பினாரோ, இயேசு வந்தாரோ அதை மூடி இயேசு தேவகுமாரன் இல்லை என்பதை அவங்க சாதிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் அது அந்த கிறிஸ்துவின் ஆவி என்று 1 யோவான் 2 வாசிக்கிறோம், 1 யோவான் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்கிறது, தேவ கோபம் அவர்கள் மேல் இருக்குது என்று நம்ம இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்ததாக நாம் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம், சொரூபத்தை மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது கையிலாவது முத்திரையை தரித்துக் கொள்கிறவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாக அக்கனியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். தேவனுடைய கோபம் மிருகத்தை, அந்த காலத்துல மிருகத்தின் சொர்க்கத்தை வைத்து அதை தான் எல்லாரும் வணங்கணும். சபைகள் எல்லாம் மூடப்பட்டு கொண்டு வருகிறது, மூடப்பட்டு இருக்கிறது. இப்படி படிப்படியாக அந்த கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவதற்கு பல விதத்திலும் வெளிப்படுத்துவதற்கு அவன் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். ஜனங்களும் இன்னும் அறியாமல் உணராமலும் இருக்கிறார்கள். வெளிப்படைந்து எப்படி நம்ம அந்த நாட்களிலே கூடிய காலங்களுக்கு ஆண்டோட வருகை, ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்படி ரகசிய வருகையில் ஆயத்தப்பட முடியாதவர்கள் அந்த நாட்களில் எப்படி எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டும் என்று இதெல்லாம் மனதில் வைத்து இதிலே தியானம் உடையவர்களாக இருந்தால்தான் அந்த நாட்களிலே ஹல்லேலூயா உறுதியாய் கர்த்தருக்காக நிற்க முடியும், அல்லது கர்த்தருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆகினால இந்த காரியங்களை மனதில் வைக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கடைசியாக முடிவுரையாக 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். Praise the Lord, glory to God. அவர் மருத்துவரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாக இருக்கிற அவருடைய குமாரனாகி இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்கள். வரும் கோபாக்கினைக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறது எப்போதும் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர் மற்றும் ரட்சிப்பார். அதனால இனிவரும் கோபாக்கினைக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவரை நாம் என்ன செய்யணுமா, பரலோகத்தில் எப்போ வருவார் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆகினாலே எபிரேயர் 9 கடைசியில் கூட சொல்லுவது, அவருக்காக இவர் வருவதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காகத்தான் இயேசு வரப்போகிறாரே தவிர கிறிஸ்தவர்களுக்காக அவர் வரவில்லை. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் சொல்றார், கிறிஸ்துவும்
அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ரட்சிப்பை அருளும்படி, என்ன ரட்சிப்பு? முழுமையா அந்த பூமியில் மீட்டுக் கொள்ளும்படி ரட்சிப்பு தமக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்காக ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாகும். ஆண்டவருக்கு அவருடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்க வேண்டும். அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது அவர் நம்மை தேவனுடைய வாக்கினைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்து ஆயத்தத்தோடு இருக்க தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக.